அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு. அதனால் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன பண்ணி கொடுக்குறேங்கிறத சொல்கிறேன். நான் வந்து ஸ்நாக்ஸுக்கும் சிறுபயிறு தான் வேக வச்சு மிளகாத்தல், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சுருந்த சிறுபயிறு இருக்குல்ல அதில் போட்டு கொட்டி ஊற்றிடணும். சிறுபயிறு வேகும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இது நல்லா தாளித்து இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி இதுக்கப்புறம் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒன்றா சேரும். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா புட்டு தான் அவிக்கிறேன். புட்டு அவிச்சு இன்றைக்கி சிறுபயிறு அப்பளமும் இந்த மாதிரி உள்ளது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்த அன்றைக்கி அதே பாத்திரத்துலேயே வேறு கடுகு, உளுந்தம் பருப்பு, உள்ளி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு கேரட்டு, பீன்ஸு இதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இதை வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், சின்ன மிளகாய் வந்து அதையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி உப்பும் ஊற்றிக்கிடுதோம். ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டுக்கிடுதோம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தது தான், அதையும் கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கிடுதோம். சேர்த்துட்டு இந்த சைடு என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி என் பையனும் ரெடி ஆகிட்டு அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன்ட்டு தான் புட்டு, நெய், சீனி, சிறுபயிறு அவிச்சு தாளித்தது, அப்பளம் இது எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்குள்ளே இந்த சைடு என்னடானா பொரியல் எல்லாம் வெந்துருச்சு. வெந்தது இனி சோறு நான் தனியாக தான் வடித்து வச்சுருந்தேன். அப்போ அதை அது கூட ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காய் நிறைய சேர்த்துக்கிடுவேன். சோறு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நெய்யும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கிளறி கொடுத்துட வேண்டியதுதான். கிளறி கொடுத்து இதை டிஃபன் பாக்ஸுக்கு வச்சுக்கிடலாம். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்னடானா மல்லி இலை, புதினாக்கீரை, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு துவையல் தான். இந்த துவையல் தான் நான் சைடிஷாக வச்சுருக்கேன். இனி லஞ்ச் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு, வாட்டர் பாட்டிலும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அலைக்கும் சலாம்.